ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. காவேரி தீர்ப்பாயம் கர்நாடக அரசு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் தொடர்ந்து 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்பவே கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் சொன்னாரு, நாங்க அதுக்கு மேல்முறையீடு போவோம். அந்த மேல்முறையீடும் போனாங்க. அன்னைக்கே காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ திறந்து விட்டு தான் ஆகணும், போட்ட ஆர்டர் போட்டதான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மேல்முறையீடு இப்ப தள்ளுபடி செய்யப்பட்டுங்கிறதா நிலைமை. அப்ப என்னன்னா, கர்நாடகா 3500 கனஅடி ஒரு நொடிக்கு தொடர்ந்து 15 நாட்களுக்கு தமிழகத்துக்கு திறந்து விடணும்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்டர். அப்போ இந்த ஆர்டரை கர்நாடகா ஒபே பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதுக்கு நம்ம பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கணும். இப்ப கர்நாடகாவில் என்ன பண்றாங்க இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் இந்த அப்பீல் போய் ஆர்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் இங்க வருவாரு, வந்தவொடனே நாங்களும் அவரை கூப்பிட்டு போய் காவிரி படுகையெல்லாம் காமிப்போம், பாருங்க எவ்வளவு தண்ணி இல்லைன்னா காமிப்போம், என் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு டி கே சிவகுமார் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ இந்த ஆர்டர் வந்த உடனே மேல்முறையீடு அவர்களுக்கு ஃபெயிலியர் ஆன உடனே அவர் என்ன பண்றாரு, எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆல் பார்ட்டி மீட்டிங், அனைத்து கட்சி மீட்டிங் ஒன்னு அவர் கூப்பிடுறாரு. அப்போ இன்னொரு விஷயமும் அவர் செய்யறாரு. இப்போ அங்க காவேரியில இந்த தீர்ப்பு வந்த உடனே அங்க கொஞ்சம் கலவரம் வெடிக்குது. அப்போ என்ன சொல்றாரு, கண்டியூசிவ் அட்மாஸ்பியர், அதாவது சூழ்நிலைகள் சரியா இல்லாதனால சிஎம் விஜய் அவர்கள் வர வேண்டாம், 3ஆம் தேதி அவர்களை மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ இது சிவகுமார் அவர்கள் அவரோட மாநிலத்து விஷயத்துல ரொம்ப ஷ்ரூடா, ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு காய்களை நகர்த்துகின்றார். அப்ப தமிழகத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். யாருமே கேட்காம முந்திரி கொட்ட மாதிரி நான் எல்லாத்தையும் போய் பார்த்து பேச போறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம சிஎம் விஜய் அவர்கள் நானா முன் பேச போறேன்னு முதல்ல எடுத்து கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. ஏன்னா அநீதி இழைக்கப்பட்ட பார்ட்டி நம்ம. அப்ப நம்மளா போய் நின்று பல்ல காமிச்சிட்டு அவங்ககிட்ட போய் நான் முதல்ல பேசுறேன்னு சொல்றது தவறு. தப்பு பண்ணோம்னா பேச வரணும். தவறு இழைக்கப்பட்ட நாம போய் அவங்ககிட்ட போய் நின்று எனக்கு நீதி கொடுப்பான்னு கேட்கறது நல்லது கிடையாது. அது ஒரு நியாயமான மற்றும் ஒரு கௌரவமான முறையும் கிடையாது. அப்போ பேசுனதே தப்பு. நான் போய் கர்நாடகாவோட பேச போறேன்னு சொன்னதே தப்பு. இதை செய்யாமல் தான் கடந்த 60 ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்து அதிமுகவும் திமுகவும் பல அனுபவங்கள் அவங்ககிட்ட பெற்றுதான் கடையில் 30 வருஷம் பண்ண வச்சுட்டாங்கன்னா நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதன் விளைவுகள் சரிதான் தோணுச்சு. ஏன்னா அதுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டருமே இதில் செய்யும் வந்த உடனே நீதிமன்றங்கள் மூலமாகவும் சட்டம் மூலமாகவும் தன்னுடைய உரிமையை தமிழகம் கர்நாடகத்தில் பெற்றுக்கொண்டது. அப்போ அதை நீங்க திடீர்னு மாத்துறீங்க முந்திரி கொட்ட மாதிரி. வழக்கம் போல உங்க அமைச்சர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி என்னதும் தெரியறோ இல்லையோ, கொழுப்பும் திமுறும் மட்டும் நிறைய உண்டு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அறகுற புத்தியே ஆபத்து, முழு முட்டாள்தனம் முழு ஆபத்துன்னு உங்க கவர்மெண்ட் நிறைய விஷயத்துல நிரூபிக்கும். அப்போ இப்போதைக்கு அந்த பேச்சுவார்த்தை இல்லைன்னு ஆயிப்போச்சு. இப்போ ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு சட்டம் தெரிந்தவனார் வழக்கறிஞராக உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீங்க இனிமேல் என்ன செய்யணுங்கிறத என்னோட ஒரு அனுபவத்திலையும் சொல்றேன். இதான் அரசியலும் சரியாக இருக்கும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உயர்மட்ட அதிகாரிகளோட நாங்கள் பேசுவோம்னா, உயர்மட்ட அதிகாரிகள் என்னத்தை கிழிச்சாங்க? அவங்ககிட்ட பேசித்தானே நீங்க அங்க போய் பாப்பேன்னு சொல்லியிருப்பீங்க. அனைத்து கட்சி மீட்டிங்க கூப்பிடுங்க சிஎம் விஜய் அவர்களே. நீங்க அவ்வளவு பெரிய வானத்திலிருந்து குதிச்ச கடவுளா? அது நான் பயாலஜிக்கல் மேன் சொன்னார ஒருத்தர், அவர் மாதிரி நீங்க நான் பயாலஜிக்கலா? கூட்டுங்க அனைத்து கட்சி மீட்டிங்க, எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. உங்களோட அனுபவம் இருக்கிறார்கள். திமுக உங்களோட அனுபவம் வாய்ந்த கட்சி, அதிமுக உங்களோட பல மடங்கு, திமுக பல மடங்கு அனுபவம் வாய்ந்த கட்சி. பாமகவை சேருங்க, அவங்க ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எத்தனை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் கூட இருக்க விடுதலை சிறுத்தை, எல்லா கட்சி மீட்டிங்கும் கூப்பிடுங்க. அவர் பண்றாரு பாருங்க, அதான் கரெக்ட். எல்லா கட்சி மீட்டிங்லையும் கூப்பிட்டு அவங்க ஒப்பீனியன் கேளுங்க. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா அவங்க ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க இந்த விஷயத்துல இதெல்லாம் நான் பண்ண போறேன், இதெல்லாம் நான் செய்யலான்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை கூட கூப்பிட்டு பேசுங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேலை? மெட்ரோல போய் மாடியில கை காமிக்கிறது வேலையா? மெட்ரோல மாடியில கை காமிக்கிறதுக்கு நார்த் இந்தியா கூலி போதுங்க, நீங்க தேவையில்லை. இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கும், அங்கங்க போய் கை காமிச்சுட்டு சம்பவம் பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடுறதுனா ஒரு சம்பவம் நடக்க போறது இல்ல. தமிழ்நாட்டுக்கு தான் சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்பவாச்சும் ஒழுங்கா உட்கார்ந்து வேலை பாருங்க, ஒழுங்கா செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. எதிர்கட்சி அனைத்து கட்சி மீட்டிங்களை கூப்பிடுங்க. கூப்பிட்டு நான் இதெல்லாம் செய்யணும், அரசு இதெல்லாம் செய்யலான் இருக்கு, நீங்க என்ன ஒப்பீனியன் சொல்றேன்னு அவங்ககிட்டையும் கேளுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை பத்தி 2 நாள் 3 நாள் பேசுங்க.
உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீ கர்நாடகா நான் பேசிட்டேன்டா அப்படின்னு நீங்க பேசிட்டு அந்த சினிமால போய் வில்லனோட ஹைட் அவுட்ல போய் நீங்க ஃபைட் பண்ணிட்டு வர மாதிரிலாம் கிடையாது. வச்சு செஞ்சிருவாங்க உங்களை கர்நாடகால. உங்க வீரமா தமிழ்நாடு தியேட்டருக்குள்ளதான், அதோட நீங்க முடிச்சிடணும். அரசியல்ங்கிறது வேற கேம். அதுல அதுல தெரிஞ்சவர்கள்ட்ட நீங்க கேட்கணும். எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போனோம். இது உங்க வீட்டு சொத்து கிடையாது. தமிழ்நாடுங்கிறது காவிரி உரிமைங்கிறது உங்க வீட்டு சொத்து கிடையாது. எல்லாரோடையும் கேட்டு தமிழகத்தோட நலன் எதுன்னு தெரிஞ்சு கரெக்டா முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். தாந்தோணித்தனமா நான் தான் சிஎம் எடுத்துட்டு போறதுக்கு நீங்க ஒண்ணு ராஜாவும் கிடையாது, வானத்திற்கு குடிச்சிருக்கா மகாராஜாவும் கிடையாது. நீங்க ஒரு சாதாரண சிஎம். அப்ப மக்களோட விருப்பமும் மக்கள் நலனை பாதிக்காமையும் இருக்கணும். எல்லா எதிர்கட்சிகளையும் கூப்பிட்டு எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு பேசி நான் இதை செய்ய போறேன்னு தெளிவுபடுத்தி ஒரு டிரான்ஸ்பரன்சியா வெளிப்படைத்தன்மையோட செயல்படுங்க. ரெண்டாவது, இது எந்த கட்சியுமே செய்யறதில்லை. பிரச்சனை என்ன பிரச்சனை? காவிரி நீர் திறந்து விடுற பிரச்சனை. இந்த காவிரி நீர் திறந்து விட்டாப்ல அதிமுக பிரச்சனையா, திமுக பிரச்சனை இல்ல, தாவேக பிரச்சனையா? நீங்க எல்லாம் மெட்ராஸ்ல உட்காந்து ஜாலியா உங்க வீட்டுல உட்காந்து வாழ்ந்துட்டு போயிருக்கீங்க. யாரோட பிரச்சனை? காவிரி டெல்டா பகுதியோட பிரச்சனை. அங்குள்ள விவசாயிகளோட மேஜர் பிரச்சனை. விவசாயிகளை கூப்பிட்டு பேசுங்க. நீங்க யாருங்க முடிவு எடுக்கிறது? இப்ப தண்ணி திறந்து விடணும் சொல்லியிருக்கான், இதான் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப இதெல்லாம் வந்திருக்கு இப்படிலாம் விவசாயி எத்தனையோ ஆயிரக்கணக்கான அசோசியேஷன் இருக்காங்க. விவசாயிகளை கூப்பிட்டு பேசாதீங்க. தஞ்சாவூர் போங்க, தஞ்சாவூர் போய் மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காருங்க. நீங்க தான் எங்கேயும் போக முடியாது. போனதான் உங்களுக்கு 1000 பேர் வருவாங்க, நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. சரி, நீங்க பனையூர்ல உட்காந்துக்கங்க, இல்ல செக்ரட்டரியேட்ல கூட உட்காந்துக்கங்க. வீடியோ கான்பரன்ஸ் மூலமா நீங்க அந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணுங்க. எல்லா விவசாய சங்கத்தையும் அங்க உட்கார வைங்க. மினிஸ்டர்ஸ் அங்க போகட்டும், அவங்ககிட்ட கேளுங்க. அவங்கதான் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் பங்குதாரர்கள் அவங்க உரிமை தான் பாதிக்கப்படுது. அவங்கள கேட்காம நீங்க நான் சிவகுமார் பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? அங்க போய் ஜனநாயகம் டான்ஸ் ஆடிட்டு வர போறீங்களா? என்ன நடக்க போகுதுல? ஆள் தோட்ட பூபதினு டான்ஸ் போட்டு வர போறீங்களா? கிடையாது. இல்ல, உங்களுக்கு யார் பாதிக்கப்படுறோம் அவனை கேட்காம உன்னை போட்டு எப்படிங்க முடிவெடுப்பீங்க? நீங்களா வர்றீங்க, நான் போய் அவர்கிட்ட பேச போறேன். எந்த எதிர்கட்சி எந்த கட்சிகளையும் கேட்கற, கட்சிகளை மட்டும் கேட்டா போதுமா? சரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்கு. விவசாயிகளை கேளுங்க. பாதிக்கப்படுறது தமிழக டெல்டா விவசாயிகள். அந்த பகுதியில டெல்டா எங்கெல்லாம் காவிரி டெல்டா இருக்கோ அந்த டெல்டாவில் எல்லா விவசாய சங்கங்களும் கூப்பிடுங்க. ஒரு இடத்துல மீட் பண்ணுங்க. அதற்கான ஏற்பாடு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. தமிழக அரசுல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்கல்ல, இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடு தங்குறதுக்குலாம் இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, நீங்களும் உங்களுக்கு போக முடியலனாலும் வீடியோ கான்பரன்ஸ் இருங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. விவசாயிகள்கிட்ட கேளுங்க என்ன செய்யணும், இப்படி செய்யலான் இருக்கும், உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மனசுல வச்சு நீங்க நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா நான் இப்படித்தான் செய்வேன் அப்படித்தான் செய்வேன் சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லை. எந்த சீஃப் மினிஸ்டருக்குமே கிடையாது. இதுக்கு முன்னால இருந்தவங்களுக்கும் சரி, இதுக்கு பின்னால வரப்போறவங்களுக்கும் சரி. ஏன்னா பாதிக்கப்பட போறது டெல்டாவில் உள்ள விவசாயிகள் தான். அவங்கள கேட்காம நீங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவெடுக்கிறதுக்கு நீங்க மகாராஜாவோ ராஜாவோ கிடையாது. அவர்களை கேளுங்கள், அவர்கள் பிரதிநிதிகளை கேளுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உங்களோட நிறைய விஷயங்கள் தெரியும். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமே சொல்லுவாங்க. 3-4 நாள் கூட எடுத்துக்கங்க. எடுத்துட்டு எதிர்கட்சிகளோட கருத்தும் விவசாயிகளோட கருத்து எல்லாத்துக்கும் மேல அதெல்லாம் வச்சு எல்லாரோடையும் பேசி சேர்ந்து ஒரு முடிவெடுங்க. எனக்கு தான் தெரியும்னு எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது உங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லா இடத்துலயும் நிரூபிக்கிறாங்க. தயவு செய்து காவிரி உரிமையை அடமானம் வைத்து விடாதீர்கள். அனைத்து கட்சி மீட்டிங் மட்டும் இல்ல, விவசாயிகளையும் கேளுங்க. கேட்டு ஒரு நல்ல முடிவெடுங்க. ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு எங்க நேரமா இருக்கு. இப்பதான் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் மேல 15 நாள் அவன் தண்ணி திறந்து விடுறானான்னு பாருங்க. திறந்து விடல தயவு செய்து போய் பல்ல காமிச்சு போய் மீட்டிங் போகாதீங்க. அங்க போய் டான்ஸ் ஆடுறது, அங்க போய் பாடுறதுக்குன்னா நீங்க சினிமா நடிகராக இருந்திருக்கணும். இப்ப நீங்க சிஎம். தமிழ்நாடோட உரிமை பறிக்கப்படும் போது யார் பறிக்கிறார்களோ அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. மதியாதார் தலைவாசல் மிதியாதே தமிழ்ல தான் சொல்லியிருக்கு. அந்த தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் தான் நீங்க. அப்படி நம்மளோட உரிமையில தூக்கி காலில் போட்டு மிதிக்கிற ஒரு நபரோட போய் நீங்க நின்று நீங்க சமரசம் பேசாதீங்க. உங்களுக்கு சட்டப்படியான உரிமை கொடுத்து பட்டு விட்டது. அந்த உரிமையை எப்படி நீ நடைமுறைப்படுத்தணும்னு பாருங்க. அவங்க 15 நாள் தொடர்ந்து தண்ணி விடட்டும். அந்த சொன்ன 3500 கன அடி தண்ணீர் விடட்டும். அதற்கப்புறம் நீங்க பேசுங்க. அது இல்லாம நீங்க போய் பேசாதீங்க. இதுதான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த நீங்களே உங்களுக்குள்ளேயே பேசி நாங்களா பேசி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறது இது உங்க யாரோட பாட்டன் வீட்டு சொத்தும் கிடையாது. உங்களுக்கு எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், எல்லாம் உங்களோட பாட்டன் வீட்டு சொத்து கிடையாது. காவிரி என்பது காவிரி டெல்டா விவசாயிகளின் சொத்து. அவங்கள கேட்டு முடிவெடுங்க, கேட்காம முடிவெடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ணுகின்ற துரோகம், விவசாயத்துக்கு பண்ணுகின்றது துரோகம். புரிஞ்சுக்கங்க. அன்புமணி ராமதாஸ் பேசலாம், ஸ்டாலின் அவர்கள் பேசலாம், நீங்க பேசலாம், எடப்பாடி அவர்கள் பேசலாம், நானும் விவசாயி கிடையாது. பாதிக்கப்பட போறது காவிரி டெல்டா விவசாயி.
அவர்களை கூப்பிட்டு, அவர்கள் எல்லா சங்கங்களும் இருக்கு, ஒரு இடத்துல கூட்டுங்க, பேசுங்க, அவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் பேசி அவர்கள் கருத்தை கேட்காமல் அவர்கள் முடிவை மனதில் கொள்ளாமல் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா நீங்க தமிழக விரோத முதல்வர்னு பேர் வாங்கிருவீங்க. தயவு செய்து இதெல்லாம் கேட்டு செய்யுங்க. இப்ப ஒரு வகைக்கு நல்லது, நீங்க கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி அவரே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாரு, நல்லதுதான். இப்ப அட்மாஸ்பியர் கண்டியூசிவா இல்லைன்றாரு, அது கண்டியூசிவா இருக்குன்னு பல மாசங்கள் ஆகும். முதல்ல தண்ணியை திறந்து விடுறான்னு சொல்லுங்க. இப்ப இதை சொல்லி ஒரு 4 நாள் இழுப்பாங்க. திறக்கவில்லை என்றால் அதை திறப்பதற்கு என்னெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை எல்லாம் எடுங்க. சும்மா அவர் திறந்து விடுவாருன்னு அவர் வீட்டு வாசல்ல பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்க வேண்டிய நிலைமை நாம் இல்லை. சட்டம் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறது, சட்டம் நமக்கு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அந்த தீர்ப்பை இனி எப்படி அமல்படுத்த என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவ்வளத்தையும் செய்ய வேண்டிய கடமை தமிழக முதல்வராகிய உங்களுக்கு இருக்கின்றது. சிஎம் விஜய் அவர்களே, உங்கள் அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அதை முன்னெடுத்து செய்யுங்கள். காவிரி டெல்டா விவசாயிகளின் எண்ணங்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதன்படி நடங்கள் என்பதுதான் எங்களுடைய ஒரே முடிவு. மீண்டும் சந்திப்போம்.